students, welcome to our GMD Max channel. நம்ம இந்த வீடியோல 10th standard Max bookல உள்ள chapter 7 menstruation lessonல உள்ள exercise 7.3 ல உள்ள 6th sum பார்க்கலாம். As shown in figure, a cubical block of size 7 cm is surmounted by a hemisphere. Find the surface area of the solid அப்படினு கொடுத்திருக்காங்க. சோ இதான் நமக்கு அந்த ஃபிகர் கொடுத்திருக்காங்க. ஒரு கியூப் கொடுத்திருக்காங்க. அதுக்கு மேல வந்து ஒரு ஹெமிஸ்பியரை வந்து அப்படி கமத்தி வச்சிருக்காங்க. அதுல ஒரு சைடுல அந்த கியூபோட ஒரு சைடு, நீங்க இப்போ ஒரு கியூப் பாத்திருப்பீங்க இல்லையா, அதுல ஒரு சைடு அந்த மேல் பக்கத்துல வந்து ஒரு ஹெமிஸ்பியரை வந்து இப்படி நம்ம கமத்தி கீழே வச்சிருக்காங்க. இப்போ இந்த கியூபோட ஒரு சைடு வந்து கொடுத்திருக்காங்க 7 சென்டிமீட்டர்னு கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த ஃபிகர்ல பாத்தீங்கன்னா ஹெமிஸ்பியர் வந்து எப்படி வச்சிருக்காங்க பாருங்க, அந்த ரெண்டு சைடும் ஒட்டி இப்படி வருதா. அப்ப அதனுடைய டயமீட்டரும் இந்த சைடு இந்த இது வந்து சேமா இருக்கா, இதுவும் இந்த சைடும் இது வந்து சேமா இருக்கு. அப்ப இது 7 சென்டிமீட்டர்னா கண்டிப்பா இதுவும் என்னவா தான் இருக்கும், நமக்கு 7 சென்டிமீட்டரா தான் இருக்கும் இல்லையா. சோ அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன கண்டுபிடிக்கலாம், நமக்கு முதல்ல கிவன் எழுதிடலாம். சோ நமக்கு கிவன் என்ன கொடுத்திருக்காங்க, பிளாக் ஆஃப் சைடு, அது கியூப் ஆஃப் சைடு வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க இல்லையா. கியூப் ஆஃப் சைடு ஈக்குவலிட்டி எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 7 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. சோ அப்ப அதுதான் வந்து நமக்கு டயாமீட்டரும் கூட. அப்ப therefore diameter of the hemisphere, diameter of the hemisphere equal to எவ்வளவு 7 சென்டிமீட்டர். ஓகேவா. சோ இது இந்த ஒரு சைடு வந்து 7 சென்டிமீட்டர்னா கண்டிப்பா அதனுடைய டயாமீட்டர், அந்த இது ஹெமிஸ்பியரோட இந்த டயாமீட்டரும் 7 சென்டிமீட்டர். ஏன்னா நமக்கு இந்த ரெண்டு எட்ஜ்ல இருந்தா ஹெமிஸ்பியர் இப்படியே வருது. சோ அப்ப இதே அளவுதான், இது 7 சென்டிமீட்டர்னா கண்டிப்பா இதுவும் நமக்கு 7 சென்டிமீட்டர். ஏன்னா இது 7 சென்டிமீட்டர், இது 7 எல்லா ஆல் த சைடு கியூபுக்கு வந்து ஆல் த சைட்ஸ் வந்து என்னவா தான் இருக்கும், 7 சென்டிமீட்டரா தான் இருக்கும். சோ அப்ப கண்டிப்பா இதுவும் 7 சென்டிமீட்டர் தான். அப்ப டயாமீட்டர் ஆஃப் தி ஹெமிஸ்பியர் 7 சென்டிமீட்டர்னா அப்ப ரேடியஸ், therefore ரேடியஸ் என்னவா இருக்கும், 7/2 சென்டிமீட்டரா இருக்கும். ஓகேவா. சோ இப்ப நமக்கு இனி என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க, ஃபைண்ட் தி சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி சாலிட். சோ இப்ப நமக்கு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி சாலிட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த பிக்சர்ல இப்ப பாருங்க, நமக்கு இதுல நீங்க இப்ப பாப்பீங்கல்ல, அந்த கியூபை வந்து நீங்க இப்ப கையில வச்சிருந்தீங்கன்னா உங்களால எதெல்லாம் பார்க்க முடியும், இந்த சைடு பார்க்கலாம், அந்த சைடு, இந்த சைடு, இந்த சைடு, இப்படி எல்லா சைடும் பார்க்கலாம் இல்லையா. ஆனா இதுல மட்டும் என்ன பண்ணுவோம், நம்ம ஹெமிஸ்பியரை வந்து இப்படி கமத்தி வைக்கிறதுனால அந்த கமத்தி, இது சர்க்கிள் ஷேப் இருக்கும், அந்த நீங்க இதுக்கு மேல இப்படி கமத்தி வைக்கும்போது ஒரு ரவுண்டா ஷேப் இப்படி வரும். இப்படி இருந்துச்சுன்னா அந்த ஹெமிஸ்பியர் வந்து இந்த மாதிரி இப்படி கமத்தி வைப்பீங்க, இதுக்கு மேல அந்த இது இருக்கும். ஓகேவா. சோ அப்ப இந்த சைடு இது மட்டும் சர்க்கிள் ஷேப்ல இருக்கும், மீதி இதெல்லாம் பாப்பீங்க, இதை மட்டும் உங்களுக்கு நம்ம பார்க்க முடியாது. ஓகேவா. சோ அப்போ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி கியூப் போட்டுட்டு அதுல இருந்து நம்ம இந்த இடத்த வந்து சப்ட்ராக்ட் பண்ணி விடணும். அதாவது ஏரியா ஆஃப் தி பேஸ் ஆஃப் தி ஹெமிஸ்பியரை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி விட்டுறணும். ஏன்னா அந்த ஒரு சைடு மட்டும் நம்மளால பார்க்க முடியாது. சோ மீதி எல்லா சைடும் நம்ம பார்க்கலாம், அந்த ஒரு சைடு மட்டும் பார்க்க முடியாததுனால அதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி விடுறோம். அதுக்கப்புறமா பிளஸ் என்ன வரும், நமக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ஹெமிஸ்பியர். இந்த ஹெமிஸ்பியரோட இந்த கர்வ் இதே நம்ம பார்ப்போம் இல்லையா, மேல தானே அப்படி இருக்கும் ஹெமிஸ்பியர் வந்து அப்படி கமத்தி வைக்கும் போது நமக்கு இதே நம்மளால பார்க்க முடியும் இல்லையா. சோ அப்ப நம்ம எதெல்லாம் பண்ணலாம், சர்ஃபேஸ் ஏரியா, சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி கியூப், அதுல இருந்து நம்ம எதை சப்ட்ராக்ட் பண்ணி விடணும், இந்த ஏரியா ஆஃப் தி பேஸ் ஆஃப் தி ஹெமிஸ்பியரை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி விடணும். அதாவது இந்த சைட்ல வந்து நமக்கு ஒரு ரவுண்டா ஒரு இது வரும், அதை வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி விடுறோம். அப்போ ஏரியா ஆஃப் தி பேஸ் ஆஃப் தி ஹெமிஸ்பியர் பிளஸ் இது வரும் நமக்கு, இது வந்து நம்ம கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா தான் நமக்கு போடணும். ஏன்னா நம்ம டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா நமக்கு பார்க்க முடியாது. சோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ஹெமிஸ்பியர் தான் நமக்கு இதுல கண்டுபிடிக்க முடியும் இல்லையா. சோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ஹெமிஸ்பியர். ஓகேவா. சோ நீங்க இதுல டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இதுக்கு வராது. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா கீழே உள்ளது எல்லாமே சேர்ந்து வரும், நமக்கு அது கீழே கமத்தி வச்சிருக்கிறதுனால நமக்கு அது வராது. சோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ஹெமிஸ்பியர் தான் நமக்கு இதுல கண்டுபிடிக்கணும். சோ இப்போ ஏரியா ஆஃப் தி சாலிட் வந்து இது அவ்வளவும். இப்போ நமக்கு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி கியூபுக்கு ஃபார்முலா என்ன, நமக்கு
6a square மைனஸ் ஏரியா ஆஃப் தி பேஸ் ஆஃப் தி ஹெமிஸ்பியருக்கு ஃபார்முலா என்ன வரும் நமக்கு? அது வந்து சாதா சர்க்கிளுக்கு ஃபார்முலா தான். ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர் தானே. அடுத்தது பிளஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ஹெமிஸ்பியர். ஸோ ஹெமிஸ்பியருக்கு நமக்கு ஃபார்முலா என்ன வரும்? நமக்கு 2 பை ஆர் ஸ்கொயர் வரும் இல்லையா? ஸோ 2 பை ஆர் ஸ்கொயர் போட்டாச்சா? இப்போ இதுல பாத்தீங்கன்னா 6a ஸ்கொயர், இது வந்து மைனஸ் பை ஆர் ஸ்கொயர், இது பிளஸ் 2 பை ஆர் ஸ்கொயர். ஸோ இங்க மைனஸ் 1 இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது மைனஸ் இது பிளஸ். அப்ப 2ல இருந்து பை ஆர் ஸ்கொயர் காமனா தான் இருக்கு. அப்ப 2ல இருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா பிளஸ் பை ஆர் ஸ்கொயர் தானே வரும். ஓகேவா? அல்லது நீங்க இதுல பை ஆர் ஸ்கொயர் காமனா வெளியில எடுத்தீங்கன்னா உள்ள இங்க என்ன இருக்கும்? இது ஒரு 2, இங்க ஒரு மைனஸ் 1 இருக்கும். ஸோ 1 பை ஆர் ஸ்கொயர். ஓகேவா? சோ இப்போ நமக்கு இங்க a வந்து என்னது? நமக்கு சைடு கொடுத்திருக்காங்க இல்லையா? சைடு வந்து நமக்கு என்னது? 7 கொடுத்திருக்காங்க. சோ r வந்து நமக்கு 7/2 கொடுத்துட்டாங்க. சோ அப்ப நமக்கு a க்கு பதில் என்ன போடலாம்? நமக்கு 7 ஸ்கொயர், r க்கு பதில் வந்து 7/2 போடலாமா? சோ அப்போ ஈக்குவல் டு 6a ஸ்கொயர் a இன்டு 7 ஸ்கொயர். 7 ஸ்கொயர் நான் 7 இன்டு 7 எழுதுறேன். பிளஸ் பையோட வேல்யூ வந்து என்னது? நமக்கு 22/7 இன்டு r ஸ்கொயர். r ஸ்கொயருக்கு 7/2 இன்டு 7/2. ஓகேவா? இதுல 2 இது கேன்சல் ஆகி 11 வரும். 7 கேன்சல் ஆயிரும். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணலாமா? 7 7s are 49, 49 6 மல்டிப்ளை பண்ணுங்க. 9 6 are 54, மீதி 5, 6 4s are 24, 24 plus 5 29 வரும். 294 plus 11 into 7 என்ன வரும்? 77 divided by 2 வரும். ஈக்குவல் டு இப்போ இது வந்து 77 2 கொண்டு டிவைட் பண்ணிருங்க. 3 2s are 6 வருமா? மீதி 1. அடுத்து 7 இறங்குங்க. என்ன வரும்? 7 2s are 14, 8 2s are 16 வரும். ஸோ 8 2s are 16, மீதி 1 வருமா? ஸோ 0 போட்டுட்டு 5 2s are 10, 0 38. அப்போ 294 பிளஸ் 38.5. ஸோ இப்போ 294ஐயும் 38.5 ஆட் பண்ணுங்க. 5 வரும். இங்க 0 போட்டுக்கோங்க. 8 plus 4 12, மீதி 1 10, 10 plus 3 13, 332.5. 332.5 என்ன வரும்? நமக்கு சென்டிமீட்டர் கியூப் இல்லையா? சென்டிமீட்டர் ஸ்கொயர். நம்ம ஏரியா தானே கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இவ்வளவுதான் நமக்கு ஆன்சர். ஓகேவா?